வணக்கம் மக்களே, நம்ம ஷோ ஒரே கேள்வி ஒரே பதில். இன்னைக்கு நம்ம கூட இணையவன் இருக்காரு. அவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்க போறோம், அவர் ஒரே பதில் சொல்ல போறாரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல மீடியா ஒரு 4வது தூணா விளங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல மீடியா ஒரு கோடி மீடியாவா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் மோடி மீடியாவா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் தான். ஊடகங்கிறது உங்களுக்கு செய்தி ஊடகமா இருக்கலாம், இல்ல காட்சி ஊடகமா இருக்கலாம், இல்ல அச்சு ஊடகம் எதனால இருக்கலாம். இந்த ஊடகங்களுடைய முகத்தை உதவி பண்ணீங்கன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா இருதரப்பு செய்திகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அதை தாண்டி மக்கள் சார்பு செய்திகளை வெளியே கொண்டு வரணும். அரசு நலத்திட்டங்கள் எது, அரசு திட்டங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுற வாய்ப்பு இருக்கான்னு துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்ல துறை சார்ந்த அலுவலர்கிட்ட கருத்து கேட்டு அதை ஒரு பொருளாதாரனுடைய ஆலோசனைகளை கேட்டு இதை பதிவு பண்ணும். அதன் வகையாக இந்த திட்டம் நல்லதா கெட்டதா, இல்ல இந்த ஆட்சி சரியா செயல்படுதா இல்லையா, இது ஜனநாயகத்தின் கூறுகளை உள்ளடக்கிதா, இல்ல இது ஜனநாயகத்தை மீறி செயல்படுகிறதா, இதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய ஒரு கட்டம் தான் மீடியாவுது. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் என்ன செய்யறாங்கன்னா, முற்று முதலாக அனைத்து ஊடகங்களும் அது விவாதமா இருக்கலாம், இல்ல ஒரு நேரலை காணொலியா இருக்கலாம், இல்ல நேரலை காட்சியா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வா இருக்கலாம், இது அனைத்திலையும் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மோடியை மட்டுமே முன்னிறுத்துறாங்க. மோடி இதை திறந்து வச்சாரு, மோடி அதை ஓட வச்சாரு, மோடி இதை கவுத்து வச்சாரு, மோடி இதை ராக்கெட்டை கொளுத்தி விட்டாரு. இப்படி எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை பிரதமரை மட்டுமே முதன்மைப்படுத்துகிறார் தவிர அதன் நாடாளுமன்றத்தையோ இல்ல அதுக்கு பின் இருக்க அலுவலர்களையோ இல்ல இதுக்கு துணையாக இருந்த சக்திகளை பத்தி எந்த குறியீடும் கிடையாது. அதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம், சமீபத்துல குஜராத்ல அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட 50 ஆண்டு பொன்விழா கொண்டாடப்படுது. இந்த பொன்விழா கொண்டாடத்துல யார் முன்னிலைப்படுத்தணும்னா இந்த வெள்ளை புரட்சின்னு சொல்லக்கூட பால் உற்பத்தி புரட்சி காரணமாக இருந்த குரியன் அவர்களை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். ஆனா இந்த மோடி ஊடகங்கள் இல்ல இங்க இருக்கிற அந்த அரசு என்ன செஞ்சாங்கன்னா, மோடி அமித்ஷா படங்களை விட்டு 50 ஆண்டு பொன்விழாவை கொண்டாடுகிறோம், இந்தியாவின் தண்ணீரை கொண்டாடும் போட்டாங்க தவிர மறந்தும் கூட குரியனுடைய படத்தையோ இல்ல அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு பத்தி எதுவும் பேசாம புறந்தள்ளதை விட அதை இருட்டடிப்பு கொண்டு போயிட்டாங்கல்ல. இதுதான் ஒரு எளிமையான உதாரணம். அது போல இங்க எந்த ஒரு திட்டம் செயல்பட்டாலும் அதை அனைத்தும் தாங்கள் மட்டுமே செய்தாங்க, இதுக்கு முன்னாடி யாருமே செய்யலன்னு இதை சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனம் நேருவின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்த நிறுவனங்களை தனியார் வயிற்றுக்கு தள்ளுவது 1991 காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. ஆனா அது உச்சத்தை எட்டியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மோடி அரசேற்ற இந்த 10 வருடங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எல்லாம் சொன்ன காரணம் அவங்க நஷ்டத்திலேங்குது. ஒரு அரசு லாப நஷ்டத்தை பத்தி பேசக்கூடாது. ஒரு அரசுங்கிறது மக்கள் நலனை பற்றி தான் பேசணும். ஒரு உதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய விமான சேவை தனியார் ஒப்படைச்சாச்சு. இன்னும் ரயில்வேல முதன்மையான துறைகள் எல்லாத்தையும் தனியார் அரசு ஒப்படைச்சாச்சு. இது போல ஆயில் கார்பரேஷன் நாங்க தனியார்ட்ட ஒப்படைச்சாச்சு. இல்ல வங்கி துறைகள் பாதி பகுதி அளவுக்கு தனியார் ஒப்படைச்சிடணும். அதனால தனியார் கிட்ட பொதுத்து நிறுவனம் எல்லாத்தையும் இன்னும் LIC பங்களை வித்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ESI நம்ம கூடிய தொழிலாளர் நல ஈட்டுறுதி அதை வித்துட்டு இருக்காங்க. இப்படி அனைத்து துறைகளையும் எதெல்லாம் அரசு செய்யணுமோ இல்ல கல்வி நிறுவனங்கள் நடத்துறத அவங்களுடைய தன்னாட்சி அதிகாரமா கொடுத்து அதை தனியார் மையம் தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அனைத்து துறைகளும் எதெல்லாம் அரசு துறைங்கிறது பொதுமக்கள் வரிப்பணத்துல கட்டப்பட்ட துறைகள் தான், இல்ல பொதுமக்கள் நலனுக்காக அதை அரசு கையில எடுத்துக்கும். இப்படிப்பட்ட துறைகள் அனைத்தையும் இன்று தனியாருக்கு தாரை வாத்துட்டு இருக்கு இந்த மோடி அரசு. இதை பத்தி எந்த எதிர் விமர்சனமும் இல்ல நியாயமான விமர்சனத்தையும் இந்த ஊடகங்கள் கொண்டு வருவதில்லை. அதுக்கு மேலதான் அரசுகள் நடக்கிற ஊழல். சமீபத்தில் கூட CAG அறிக்கை தெளிவா சொல்லியிருக்கு. ஒரு 3 வாரத்துக்கு கூட CAG அறிக்கையில சொல்றாங்க, இவங்க ஆயுஷ்மான் திட்டத்தை செயல்படுத்தல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 செல்போனை பயன்படுத்தி 10,000 கோடி 9,000 கோடி வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்கன்ட்டு மோடி அரசு கடந்த ஊழலை பத்தி ஒரு பெரிய விளக்கம் CAG அறிக்கை கொடுக்குது. இந்த CAG அறிக்கையை வச்சுதான் 2G வழக்க தொடர்ந்தாங்க. இந்த 2Gக்காக பெரிய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணி 2Gல ஒரு ஊழல் நடந்துச்சுன்னு கொண்டு வந்து இன்னைக்கு அது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஆனா அந்த அறிக்கை முக்கியமான பங்கு வகித்தது. அதே போல CAG இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குல்ல, இன்னைக்கு இதை பற்றி ஊடகம் எதுவும் பேசவே மறுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிற அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மோடி ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள் நடைபெற்ற கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அளவுக்கான ஊழல் நடந்திருக்கிற வெளிப்படையா CAG அறிக்கை சுட்டி காட்டுது. இது நேரடியான ஊழல். மறைமுக பார்த்தா 7 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் போயிருக்கலான்ட்டு இந்த CAG அறிக்கை சுட்டி காட்டுது. இதை பத்தி எந்த ஊடகம் விவாதத்துக்கு கூட எடுக்கல. ஒரு பெயரளவுக்கு விவாதம் எடுத்துட்டு அதை அப்படியே தள்ளி வச்சாங்க. ஆனா இதே ஊடகங்கள் 10 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2G வழக்க ரொம்ப தீவிரமா இன்னும் ரஃபேல் வழக்கு கூட பார்க்கலாம். ரஃபேல் வழக்குல கூட அரசு செய்த ஊழல்களை பட்டியலிட்டு பேச இந்த ஊடகங்கள் தயாராக இல்லை. எந்த ஊடகங்களும் ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு குரலை எழுப்புனாங்களோ அந்த ஊடகங்கள்லாம் மோடி எல்லாது அவருக்கு ஆதரவு பெற்ற பெருநிறுவனங்கள் கையில வாங்கிட்டாங்க. உதாரணமாக NDTV தொடர்ச்சியா மோடி அரசின் மீது நியாயமான விமர்சனங்கள் முன் வச்சிட்டு இருந்தாங்க.
அந்த விமர்சனங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அரசு என்ன செஞ்சுன்னா, அதானி அந்த என்டிடிவி நிறுவனத்தின் பங்குகளை அதிகமாக வாங்கி என்டிடிவி அதானி குழுமத்தில் சென்று விட்டது. அதானி குழுமத்துக்கு சென்ற பிறகு அது மோடியை எடுத்து எந்த பேச்சும் கிடையாது. இன்னும் மற்ற உடன் கூட விவாதங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, மோடியின் ஆட்சியின் சிறப்பம்சங்கள், மோடியின் சிறப்பு திட்டங்கள், மோடியால் விளைந்த நன்மைகள், இப்படி எல்லாமே நம்ம சொல்லணும் பாசிட்டிவ்னு. அந்த பாசிட்டிவா தான் பாக்குற மாதிரி தான் மக்களை தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் ஊடகங்கள்ல வந்து செயல்படுறாங்க. ஊடகங்கள்ல வாட்ஸ்அப்ல வர செய்தி அனைத்தும் உண்மை நம்பக்கூடிய இடத்துல நம்ம சமூகம் இருக்கனால இந்த சமூக ஊடகங்களை கூட நான் அரசியல் கட்டுப்பாட்டின் மூலம் மோடி அதுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக எந்த கருத்தும் வராத அளவுக்கு கட்டுப்படுகிறது. ஆனா மக்களாட்சி என்பதே கருத்து சுதந்திரத்தோட இருக்கணும். அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் மக்களாட்சியோட அடிப்படை. ஆனா கருத்து சுதந்திரங்கிறது அரசை எதிர்க்காத அளவுக்கு இருக்கணுங்கிறது மிக மோசமானது. அரசை எதிர்ப்பது என்பது ஜனநாயகத்தின் ஒரு கூறு. இதை முதல் நம்ம உள்வாங்கிக்கணும். ஆனா இங்க அரசுக்கு எதிராக கருத்து சொன்னா தேச விரோதம் சொல்லக்கூடியது, டிக்டேட்டர்ஷிப் நம்ம சொல்லக்கூடிய சர்வாதிகார போக்கு தான். ஜனநாயக போக்குல ஒரு அரசு நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு உரிமைகள் உண்டு. அதுக்காக எதிர்கட்சின்னு வச்சிருக்காங்க. இப்ப எதிர்கட்சி எங்க மேல குற்றச்சாட்டை வைக்க கூடாதுன்னு, இன்னும் தாண்டி போனா எதிர்கட்சி குற்றச்சாட்டு வச்சா அந்த எம்பிஏ வந்து நீக்கிறது. இது பல இடங்கள் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுறது. இது அனைத்துக்கும் பக்க சார்பாக இருந்து பக்கவாத்திய குழுவாக ஊடகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊடகம் என்பது அதற்கான தார்மீக பொறுப்பை எதெல்லாம் வந்து சரி மக்களுக்கு சுட்டி காட்டணுமோ அந்த தார்மீக பொறுப்பை மறந்து அரசு செய்வது அனைத்தும் சரி என்று சொல்லுது. ஒரு அரசு செய்வது அனைத்தும் எப்போதும் சரியாக இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் இல்ல எவ்வளவு சிறந்த ஆட்சியாளர் இருந்தாலும் அவர் ஆட்சியிலும் சில நிறை குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த குறைகளை சுட்டிக்காட்டும் போது நிறைகளாக்கப்படலாம். அதை விடுத்து அரசு செய்ய அனைத்தும் சரி என்று சொன்னாதான் நமக்கு அரசோட விளம்பரம் கிடைக்கும், அரசோட உரிமை கிடைக்கும், அரசு பிரிண்ட் பண்ண பேப்பர் கொடுக்கும், அரசு ஒளிபரப்ப கேபிள் கொடுக்கும், அரசு ஒளிபரப்பு உரிமத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இல்ல அரசு நம்ம மேல சிபிஐயோ இடி ரெய்டோ அனுப்பாது அப்படிங்கிற இந்த பயத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த மீடியாக்கள் அனைத்தும் மோடியை புகழ்ந்து பாடக்கூடிய மோடி மீடியாக்கள், என்ன சொல்ல கோடி மீடியான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்குது. இவர்கள்லாம் இன்னும் சொல்ல போனா ஒரு கசாப்பு கடை ஆடுகளை போல அந்த எஜமா என்ன சொல்ற அதுக்கு என்ன தலையாட்டிக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது ஜனநாயகத்துக்கு மிக மிக எதிரான செயல். ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் 4வது தூண் என்பதனால் அவர்கள் அரசுக்கு ஆதரவாக என்பதை விடுத்து, அரசுக்கு எதிராக என்பதை விடுத்து நடக்கிற செய்திகளை, நாட்டில் இருக்கிற நடப்புகளை, வேலையின்மை பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் ஊழல் நடந்துக்கு சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு, குதிரை பேர ஊழல் நடந்தா பல செய்திகள் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு எது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு ஜனநாயகவாதத்துக்கு எதிரான சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு இருக்கு, மதவாதம் கூர்மைப்படுத்தப்பட்டு இருக்கு, பல இடங்கள்ல சிறுபான்மையை தாக்கப்படுகிறார்கள், சிறுபான்மைக்கு எதிரான வன்மம்ங்கிறது ஒருமுனைப்படுத்தப்பட்டு பல இடங்களில் கலவரம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வெளிப்பிரசம் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் மே மாதம் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் மணிப்பூர் கலவரம் அடங்கின படா இல்ல. ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தா கூட மோடி எங்கேயாவது போய் நின்னா கூட உடனே வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய இந்த ஊடகங்கள். இன்னும் சிறப்பா சொன்னா மோடி முந்தானத்து கூட போய் கடல்ல இறங்குறாரு. ஒரு நாள் முழுக்க ஒளிபரப்புறாங்க ராமர் கோயில, ஒரு நாள் முழுக்க ஒளிபரப்பு இந்த ஊடகங்கள் எதுவும் இன்று வரை ஏன் மோடி மணிப்பூர் செல்லவில்லைங்கிற கேள்வி எழுப்பல. இன்னும் கூடுதலா மக்களாட்சியில சிறப்பம்சனே அந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுப்பது, நேர்காணல் அளிப்பது. இதுவரை கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஒரு முறை கூட ஊடகங்கள் நேர்காணல் வரவே இல்லை. ஒரே ஒரு முறை பேரளவுக்கு வருகிறார். அப்போது கூட அவர் பேசல, அமித்ஷா தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு ஒரு கேள்வி வருது, பிரதமர் யாரு, அமித்ஷாவா மோடி அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா மோடி எங்கேயும் பேச பயப்படுறாரு. மேடைகள்ல மைக் கொடுத்தா பேசுன்னு பேசுறாரு, மன் கி பாத் ஓடி ஓடி பேசுறாரு. ஆனால் கேள்வி என்று ஊடகங்கள் கேட்டுவிட்டால் மோடியின் பதில் ஒன்றுதான், டாடா பை பை. இதான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இது குறித்து எந்த கேள்வி எழுப்ப, ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர் மன்மோகன் சிங் ஒரே நாள் 7 மணி நேரம் கூட பேட்டி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 100 பத்திரிகை சூழ வச்சு எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் அவர்கள் கேட்கிற கேள்வி, சந்தேகம், வினாக்கள், இல்ல அவங்க சொல்லுகிற செய்திகள் உண்மையா சரியான ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைய பொறுப்பில் இருக்கிற பிரதமர் ஊடகங்களை சந்திக்க வேண்டுங்கிறது அடிப்படை மரபு. அந்த மரபுகள் கூட இங்க பின்பற்றப்படல. ஏன் நீங்க ஊடகங்களை சந்திக்கல ஒரு கேள்வியை கூட கேட்க முடியாத அளவுக்கு தான் ஊடகத்துடைய வீரியம் எனக்கு நிறைக்கும் பொழுது இது ஊடகமா என்ற கேள்வி நம்மளை எரிகிறது. ஆனால் ஊடகங்கள் தங்களுடைய பணியை உணர்ந்து தங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. ஏன்னா ஊடகங்கள் மக்களுக்கானவை தான், அரசுக்கானது கிடையாது. மக்களுக்கானது மக்களாட்சியை பாதுகாக்க தான் ஊடகங்கள். அதனால் ஊடகங்கள் மக்களாட்சி தன்னை பாதுகாக்க இனிமேலாவது களமிறங்கி இந்த மோடி ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள், இங்கு நடக்கும் சீர்கேடுகள், ஒருமுகப்படுத்தப்படும் மதவாதத்தை குறித்து பேசினால் மட்டும்தான் எதிர்கால இந்தியா மக்களாட்சியை நோக்கி பயணிக்கும். இதற்கு முன் காலங்களில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் மத்திய அரசு இயக்கக்கூடிய டெலிவிஷன் ஊடகம், இந்த ஊடகம் என்ன பண்ணா செய்தி கொடுக்கும்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கும். ரொம்ப குறிப்பிட்ட செய்தியை கொடுக்கும், நம்பகத்தன்மையான செய்தியை மட்டும் தான் பேசும், சரியான செய்தியை மட்டும் தான் கொடுக்கும், அரசு சார்பாக தான் இருக்கும், நம்ம இல்லைங்கள. ஆனா அதை தாண்டி ஒரு விதிமுறை தாண்டி போகாது. 24 மணி அரசை பத்தியே பேசாதது மீதி எல்லாத்தையும். ஆனா இன்றைக்கு இருக்க தூர்தர்ஷன் நீங்க போய் செய்தியை பாத்தீங்கன்னா அது முழுக்க ஒவ்வொரு செய்தி முடிவுகளும் மோடிங்கிற வார்த்தையெல்லாம் முடிக்காது. இது ஒரு பெரிய சிக்கலா போயிட்டு இருக்கு. இன்னும் தேர்தல் காலங்கள்ல இந்த தூர்தர்ஷன் என்ன பண்ணா அனைத்து கட்சிகளும் வாய்ப்பு தரும். அனைத்து கட்சியும் அதனுடைய
வேலையை, அதனுடைய பணிகளை, இல்ல அதனுடைய எதிர்கால திட்டத்தை பத்தி முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா இன்னைக்கு தூர்தர்ஷன்ல முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி நபர்கள் தான் பேச வைக்க தவிர எதிர்கட்சியோட குரல்களை ஒழிக்காம இருக்கு. இது போதும். இந்த தூர்தர்ஷன் உதாரணம் ஒன்றே போதும் இன்றைக்கு ஊடகங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிவதற்கு.